அரசு அதிகாரி வந்து உங்களுக்கு பிஎம் கூப்பிடுறாரு. ஏன்னா பிஎம் ரூம் பக்கத்துலேயே இருக்கும், லோக்சபா பக்கத்துலேயே இருக்கும். உடனே என்ன பிரைம் கூப்பிடுறாரு, நான் பயந்து போய் ஏதோ ஒரு ஏதோ என்னாச்சோன்னு தெரியல போகல. போன உடனே உட்காருங்க ஆச்சாரு, டீ கொடுத்தாரு. இல்லை நீங்கள் நல்லா பதில் சொல்கிறீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அது எப்போ பார்த்தாலும் வந்து மத்திய அரசு தான் செய்யுது, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னாரு. நான் எங்கள் கட்சி தலைவர் கலைஞர், இவருக்கு நான் ஏன் பயப்படணும், வயசு வேறு சின்ன பையன், துடுக்குன்னு பேசிட்டேன். எங்க நேருக்கு பிறகு இந்த துறையை பத்தி போதுமான புரிதல் எந்த பிரதமருக்கு இல்லை, உங்களுக்கு இல்லைன்னு நேராவே. நமக்கு கலைஞர்னா உள்ள போகும்போதே ஒரு நடுக்க ஒரு தலைவர்னாக்க, வாஜ்பாய் அந்த கட்சி தலைவர் தானே பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டேன். என்ன அப்படி சொல்றீங்க, என்ன நான் சொன்னேன். நேரு வந்து எய்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணார், பாண்டிச்சேரியில் ஒரு ஜிப்மர், சண்டிகார்ல ஒரு ஜிப்மர், நிமான்ஸ் ஹைதராபாத்ல. இந்த மாதிரி தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களை அவர் தான் நிறுவினார். அவருக்கு பிறகு இந்திரா காந்தி நிறுவல. எந்த பிரைம் மினிஸ்டரும் அந்த புரிதல் இல்லை. இன்னைக்கு நேரு என்ன தொடங்கினாரோ அதுதான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வேர்ல்டு லெவல்ல. அதே மாதிரி ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், இவனும் அவர் தான் கொண்டு வந்தார். அதனால நம்ம நேரடியாக அதை செய்யணும்னா ஒன்றிய அரசு செய்து அந்த மாதிரி இன்ஸ்டியூட் திறக்கணும்னாரு. என்ன செய்யலாம்னாரு, நேரு ஒன்று திறந்தாருல, இப்போ தான் நம்மகிட்ட பட்ஜெட் நிறையா இருக்குல்ல, நீங்கள் ஒரு 5, 6, 10 எய்ம்ஸ் திறங்கன்னு சொன்னேன். உடனே பெல் அடிச்சார். பிசினஸ் மினிஸ்டர் தான் பிரின்சிபல் செக்ரட்டரி, அவரை கூப்பிட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ராஜா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னாரு. ஒரு தேதி கொடுத்து அந்த டிஸ்கஷனில் வெளியே வந்தது தான் டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் மாதிரி 5 எய்ம்ஸ் வந்து நேரடியாகவும் இன்னொரு 5 எய்ம்ஸ் வந்து மாநில சர்க்காரோடு சேர்ந்து கொண்டு அந்த பாலிசி டிசிஷனை நாடாளுமன்றத்தில் அறிவித்த அமைச்சர் நான் தான். இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எய்ம்ஸ் வருவதற்கு காரணம் அடிக்கல் போட்டது நான் தான். அது ஒரு நாடாளுமன்றத்தில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம். அதை நான் என்னோட புத்தகத்திலே 2G புத்தகத்திலே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா விதை போட்டிருக்கீங்க, இன்னைக்கு ஆனமரமா நிக்குது. எந்த ஊர்ல எய்ம்ஸ் வந்தாலும் அதற்கான முதல் கல்ல கை போட்டது திமுகவும் கலைஞரும் கலைஞரால் அனுப்பப்பட்ட ஆராசாவும் தான்.